நாங்க பாஜக எதிர்க்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த திமுக கூட்டணியை 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம். நாங்க இன்னைக்கும் அதுல ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்க மாத்திரம் கிடையாது, பொது உடைமை இயக்கம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து. என்ன கருத்துனா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதுல மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க சொல்றதுல வாய்ப்பே கிடையாது. அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதிமுக பாஜக இல்லையே, இப்போ அப்ப அவங்க கூட கூட்டணி போகலாமே, அவங்கள பாஜக எதிர்க்கிறாங்கன்னு. அதன் முதல்ல மக்கள் நம்பணும். இப்ப சமீபத்தில் வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அடுத்த வர காலகட்டங்கள்ல அதிமுக நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனா இந்த பாஜகவை எதிர்க்கிறது அடுத்து வர காலகட்டங்கள்ல அவங்க அதை நிரூபிக்கணும், அது ஜனங்கள் நம்பணும், நாங்களும் நம்பணும். இது தேர்தலுக்காகவோ சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்பெறச் செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரோடு வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி. இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டு ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க, ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாற்றம் வரணும், அது வாய்ப்பு கிடையாது. கேட்கல. இன்னைக்கு சகோதரர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் வங்கி கணக்கு மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அவங்களுக்கு ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்கள கைது செய்யறது, அவங்க வழக்குகள் போடுறது, அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மீறி இந்த 2024 தேர்தலில் இது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நாங்க நினைக்கிறோம். அது இந்த எலக்ட்ரல் பால்ஸ், இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா, இது ஒரு சம்மட்டி அடி. இது போல வர்ற காலங்களில் இனியும் 2-3 மாசம் இருக்கு. இதுல கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்குற நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்க நீங்க அதிக வாய்ப்புன்னு சொல்லும்போது நீங்க தெக்க போனீங்க வச்சுக்கோங்க, அங்க சில தொகுதிகள் சொல்றாங்க. இப்ப நாங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில தொகுதிகள் சொல்றாங்க. சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் அங்கங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி, கூட்டணி தலைமை திமுக, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா 2 சீட் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டிருக்கிறோம். தம்பி ரொம்ப ஆர்வப்படுறாரு. நீங்க என்ன நினைச்சாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க எக்காரணத்துக்கிட்டோம் நாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர மாட்டோம். திமுக கூட்டணியில தான் இருப்போம். நாங்க சீட்டு கொடுக்கறாங்க இல்லையோ, நாங்க இந்த எலெக்ஷன் திமுகவோட தான்.